வணக்கம் தமிழ் மக்களே. ரெட் பெட்டிஷன் 380/2026 அதாவது ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிபிகேட் சம்பந்தமான வழக்குல சிங்கிள் ஜட்ஜ் PT ஆஷா அவர்கள் ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிபிகேட்டை உடனடியா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் KVN ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரேயர் என்னவா இருந்துச்சுன்னா, 24 மணி நேரத்தில் CBFC தன்னுடைய 24/12/2026 டேட்டட் இமெயில் படி ஜனநாயகன் படத்துக்கு யூஇயர் சர்டிஃபிகேட்டை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்னு அவங்க ப்ரேயர் வச்சுருந்தாங்க. இந்த வழக்கோட முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 22ஆம் தேதி ஜனவரி போர்டு இந்த படத்தோட தணிக்கைக்கான சர்டிஃபிகேட்டுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனவரி 5ஆம் தேதி திரும்பவும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப முடியுமா, அதற்கு சேர்மனுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வழக்கு. இந்த வழக்கோட இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது CBFCயோட சேர்பர்சன் ஒரு படத்தோட தணிக்கை சர்டிஃபிகேட் அதோடைய கடைசி கட்டத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரிவைசிங் கமிட்டிக்கு திரும்ப அனுப்ப முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வழக்கு. இந்த வழக்கோட வாதங்கள் மற்றும் பிரதிவாதங்களை கேட்ட நீதிபதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, CBFCயோட சேர்மனோட ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புற முடிவானது CBFCயோடைய போர்டோடைய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் செய்ய முடியும் அப்படின்னு அந்த போர்டோடைய முடிவை பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் சேர்மன் அதை மறுபரிசீலனை செய்ய முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு சென்சார் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு சர்டிஃபிகேட் கையில் கொடுக்க வேண்டிய டைமில் அதை நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது சட்டத்துக்கு உட்பட்டது இல்லை, அதற்கான அதிகாரம் சேர்மனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன புரியுதுன்னா, நீதிபதி சட்டப்படி ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் இதை அரசியல் நோக்கா பார்த்தோம்னா, அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசாங்கம் இந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புரியுது. நன்றி மக்களே.